காலையிலே நம்ம வாசித்தோம் சங்கீதம் 119 49 50. ஹல்லேலூயா. சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பாராத விதமாக ஆவியானவர் அபரிமிதமாக கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாட் ஒன்லி இன் இந்தியா, வட இந்தியாவில், வெளிநாடுகளில், பாகிஸ்தானில். நான் பாகிஸ்தான் போயிருக்கிறேன் ஊழியத்துக்கு. ராவல்பிண்டியில் கிட்டத்தட்ட 4000 பேர் வந்திருந்தாங்க. 74 அடி ஸ்டேஜ். இந்த இடத்தில் கர்த்தர் 76 ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுத்தார். ஒரே பிரசங்கம் சுவிசேஷத்தில். கர்த்தருடைய கரம் எப்படி கிரியை செய்யும் என்று யாராலும் யூகிக்க முடியாது. Tremendous hand will fall upon you. கர்த்தருடைய பலத்த கரம் அப்படியே பயங்கரமாக இறங்கும். தூக்கி போடப்படும், அசையப்படுவீர்கள், கதறுவீர்கள். என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் இறங்கும் பொழுது ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருங்கள். ஏன் தெரியுமா? அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே சிலருக்குள் தீர்க்க தரிசனம் புறப்பட்டு வருமானால் அடக்கிக் கொள்ளாதீங்க, வெக்கப்படாதீங்க. புறப்பட்டு வந்தால் நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுங்க. த ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் வந்து அங்கங்கே ஆப்ரேட் ஆகும். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் எ லீஸ்ட், யூ ஆர் யூஸ்லெஸ், யூ ஆர் ஹோப்லெஸ். பட் இன் த சைட் ஆஃப் த காட், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீதிமான்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றியிருக்கிறார். யோவேல் சொன்னான், காண்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கை எழுதியிருக்க அடைவார்கள். There is a huge difference in the word. நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. யோவேல் 2லையும் அப்போஸ்தலர் நடபடிக்கை 2லையும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசத்தை பரிசுத்த ஆவியான எழுத்துல கொண்டு வந்திருப்பார். யோவேல் சொல்லுகிறார், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இங்கே புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் நடபடிக்கையில ஆவியானவர் இறங்கிட்டாரு. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அடைவார்கள். எத்தனை பேர் அதை கவனிச்சுங்கன்னு தெரியல. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளுடைய புஸ்தகத்தில் ஆமேன் இருக்காது கடைசியில. ஏனென்றால் ஆவியானவருடைய கிரியை அன்று முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எது வரைக்கும் தொடரும்? கர்த்தருடைய வருகை வரை தொடரும். அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் இன்றைக்கும் இந்த ஜீசஸ் த வே மினிஸ்ட்ரி நடபடிகளாக தொடர்ந்து கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் இன்றைக்கும் தொடருகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் நாங்கள் சொல்லுகிறோம், தைரியமாக நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தருடைய வேலையை செய்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் கண்டதை அறிவிக்கிறோம். ஏனென்றால் சில விசுவாசிகள் அப்படியே மண்ணாங்கட்டி மாதிரி வந்து மண்ணாங்கட்டி மாதிரி போவாங்க. இல்லை, ஆவியானவர் ஊழியம் செய்யும்படி இங்கே இறங்கி இருக்கிறார். அவர் ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் கொள்ள வரவில்லை. ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் இடம் கொடுங்கள். இப்போ ஊழியக்காரர்கள் நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு எல்லோருக்கும் ஊழியம் செய்கிறார். தேவ சபையில அவர் ஊழியம் செய்கிறார். அவருக்கு துக்கப்படுத்தினா ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாலிட்டி உள்ள பர்சன் அவர். he will move away. If you touch him, if you make him sad, அவரை துன்பப்படுத்தினா துக்கப்படுத்தினா அவர் அப்படியே அசைவாம போயிடுவார். ஒருவனுக்குள்ள ஆவி வரும்பொழுது அவன் கைகளை தட்டி குதித்து இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு துள்ளி மான்களைப் போல துள்ளுவான். ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு எடுபடும் போது ஒண்ணுமே சொல்லாம சுப்சாப் இறங்கி போயிடுவார். போகும்போது ஒண்ணுமே தெரியாது, பாய் சொல்லிட்டு போக மாட்டார், தானா போயிடுவார். so that அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் ஊழியம் செய்யும்படி இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119 49 50. This is the key word for today's ministry.
உயிர்ப்பித்தது சபையை உயிர்ப்பிக்கும், விசுவாசிகளை உயிர்ப்பிக்கும், வாலண்டியர்ஸை உயிர்ப்பிக்கும், ஊழியர்களை உயிர்ப்பிக்கும், பலிபீடத்தில் நிற்கிற ஆசாரியர்களை உயிர்ப்பிக்கும். நான் காலையிலே 2 சப்ஜெக்ட் சொன்னேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின தரிசனம், நீர் என்னை நம்ப பண்ணின அபிஷேகம். கர்த்தர் நம்ப பண்ணின வசனம் என்றால், கர்த்தர் வசனம் என்றால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது இயேசு கிறிஸ்து. வசனம் எல்கேஜியிலிருந்து மெட்ரிக் வரைக்கும் வசனத்தை அனுப்புவார். ஒரு அப்கிரேட் ஆகும். வசனத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் தரிசனம். தேவனுடைய பாஷைகளில் ஒன்று அவர் சொல்லுகிற தரிசனம். தேவன் உங்களை அறிந்து, அவர் உங்களை அறிந்து, நீங்கள் அவரை அறியும் பொழுது, உங்களுடைய உறவு பலப்படும் பொழுது, அவர் உங்களுடைய வசனமடி பேச மாட்டார், தரிசனமாய் பேசுவார். வசனம் என்பது the written text. It is for common, for everyone, for every moment. But தரிசனம் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, தனிப்பட்டவர்களுக்கு, அது தனிப்பட்ட காலத்துக்கு. அதனால் காலையில் நான் மொத்தம் 6 செஷன், ஆனால் மொத்தம் 2 செஷனாக நான் பிரீஃப் ஆக்கிட்டேன். சற்றக்குரிய 4 செஷனை நான் காலையிலே முடிச்சுக்கிட்டேன். இப்போ 2 செஷனை நான் இப்போ 1 செஷனாக நான் ஜிப் பண்ணுறேன். நான் தேவனுடைய அபிஷேகம், நீர் என்னை நம்ப பண்ணின அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டரை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். தாவீது. தாவீது நம்பின அபிஷேகம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13. 1 Samuel chapter 16 verse 12 and 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உள்ள நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். நம்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரா இல்லையா? நாம் உலகத்தார் போல தான் பேண்ட் போடுறோம், சட்டை போடுறோம், ஷூ போடுறோம், சாக்ஸு போடுறோம், பைக் எடுக்கிறோம், சாவி எடுக்கிறோம், டீ குடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய பலத்தை நாம் அறிந்திருக்கிறோம். வெளியில் இருக்கிறவர்களுக்கு அது தெரிவதில்லை. பார்த்தா அவங்கள மாதிரியே நம்மளும் இருப்போம். ஆனால் நம்முடைய சிந்தனை, செயல், ஆக்டிவிட்டி எல்லாம் அவர்களை விட வேறுபட்டு இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவுடன் சவுல் வேறு மனுஷன் ஆனான் என்று எழுதியிருக்கிறார். ஒருவனுக்குள் அபிஷேகம் வந்தவுடன் அவன் ரூபம் மாறும். இன்றைக்கு என்னை பார்க்கிற ரூபம் வேறு, அன்னைக்கு இருந்த ரூபம் வேறு. நான் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். நாட் ஓன்லி இந்தியா, நார்த் இந்தியாலையும் வெளிநாடுகளிலும் கொடுத்துருக்கிறேன், ஈவன் இன் மலேசியா. ஞானஸ்தானம் எடுத்து அவங்க தண்ணியிலிருந்து வெளியே வரும்போதே அவங்க முகம் மாறி இருக்கும். அதற்கு இயேசு கிறிஸ்துவே முன் அடையாளம். அவர் தண்ணீரிலிருந்து ஏறும்போது தூதன் தேவன் ஆவியானவர் இறங்கி வந்திருந்தார். உங்களில் அந்த அபிஷேகம் இறங்கி வந்த அனுபவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் வெளியரங்கமாக சொல்ல முடியாது. ஒரு எண்ணெய் குப்பியை எடுத்து ஊற்றினா அது ஈரமாக இருக்கும். ஆனால் ஆவியாய் அவர் இறங்கினதுனால அதை நாங்கள் டெமோ பண்ணி காட்ட முடியாது. அதை ஃபீல் பண்ணி தான் உணர முடியும். நான் அபிஷேகத்தை எவ்வளவு பெற்றேன், எத்தனை கிலோ இறங்கியிருக்கிறார் அப்படின்றதை நான் அறிய முடியுமே தவிர மற்றவர்களுக்கு அதை நான் நிரூபிக்க முடியாது. எதனால் நிரூபிக்க முடியுமானால் என் கிரியைகளினாலே அதை நிரூபிக்க முடியும்.
பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவன் மேல் வந்து இறங்கி இருந்தார். இது முதலாம் அபிஷேகம். நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கிட்டு வாங்க. தாவீது பெற்ற முதலாம் அபிஷேகம். 1 சாமுவேல் 16:5 தீர்க்கதரிசி சாமுவேல் வருகிறார். வரும் பொழுதே அந்த பட்டணம் கிடுகிடுகிடுன்னு நடுங்குது. 1 சாமுவேல் 16:5 அதற்கு அவர்கள் கேட்கிறாங்க, நீ வருகிற காரியம் சமாதானம் தானா, இல்ல வேற ஏதாவது யுத்தமா, வேற ஏதாவது கர்த்தருடைய கட்டளையை, கர்த்தருடைய சாபத்தை சொல்ல வந்திருக்கீங்களா? ஒரு நடுக்கத்தோட தீர்க்கதரிசியை எதிர்கொள்ளுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், சமாதானம் தான், பி காம், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். ஏன்? சவுலுக்கு அவர் பயந்து கொண்டு, தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறது சவுலுக்கு தெரியுமானால் இவருடைய தலை. அதனாலே சாமுவேல் ஒரு காளையை பிடித்து கொண்டு வருகிறார். அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை தர்பார்ல எச்சரிக்கிறதுக்கு ஒரு கதையை பிடித்து கொண்டு வந்தார். அது உங்களுக்கு தெரியும். இங்கே தீர்க்கதரிசி ஒரு காளையை பிடித்து கொண்டு வருகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் சுதந்திரமா இயங்குறதுக்கு ராஜாக்கள் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பட்டாக்கத்தி அங்கே பயங்கரமாய் கிரியை செய்தது. அன்று மட்டுமில்லை, இன்றைக்கும் கர்த்தருடைய பலிபீடத்தில் நிற்கிற ஆசாரியர்கள் விசுவாசிகளை நாங்கள் வெளியரங்கமாய் கடிந்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறது இல்லை. நாங்கள் பலிபீடத்திலிருந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு சில விசுவாசிகள் நீங்கள் இடரலாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் சில வேளைகளிலே ஊழியக்காரர்கள் கதையை பிடித்து கொண்டு போகிறோம், காளையை பிடித்து கொண்டு போகிறோம். இங்கே காளையை பிடித்து கொண்டு வந்துட்டு இவர் சொல்றாரு, நான் பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்தில் வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறது போது ஜனங்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தார்கள். ஈசாய் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தான். 7 அண்ணன்கள் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறார், ஈசாய் உன் மகன்கள் வர சொல்லு. ஒவ்வொன்றா வரான். இவன் இல்லை, இவன் இல்லை. இவர் நினச்சிக்கிட்டாரு நல்லா ஆட்டா சோட்டாவா பாடி பில்டிங் ஜிம் பாடி மாதிரி, நம்ம பாஸ்டர் அசோக் மாதிரி ஜிம் பாடி மாதிரி வந்து நின்னா அபிஷேகம் பண்ணிடலாம், அவன் தான் ராஜா அப்படின்னு நினச்சிட்டு வந்தான். கர்த்தர் சொல்ல, நோ நோ நோ, 7ஐயும் தள்ளிட்டாரு. இப்போ சாமுவேலுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. என்ன இவ்வளோதான் பசங்களா, வேற இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கான், நாங்கள் அவனை கண்டுக்கிறதே கிடையாது, அது ஒரு கடைக்குட்டி, அது ஒரு கழுஷடை, அதை நாங்கள் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க அமைச்சிட்டோம். இப்போ சொல்கிறான், அவன் வரும் வரைக்கும் நான் பலி விருந்தில் பங்கெடுக்க மாட்டேன், அவனை அழைப்பி. இப்போ ஆள் போது, டேய் தாவீது வாடா வாடா வாடா, உன்னை அப்பா கூப்பிட்றாரு வாடா, தீர்க்கதரிசி சாமுவேல் வந்திருக்கிறார் வாடா. இந்த சாமுவேல் யார் தெரியுமா? யாருக்குமே கிடைக்காத 3 டிசைனேஷன் அவர்கிட்ட இருந்தது. ஒன்று நியாயாதிபதி, தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரன், இன்னொன்று ஆசாரியன். வேற யாருக்கும் கிடைக்காதது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஃபார் யுவர் நாலேஜ் ஐ ஸ்டே. 3 பதவியை வகித்தவர். இப்போ வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சவன் எப்படி வருவான்? நாத்தம் பிடிச்சி போய் சாணியில மரத்தடியில மண்ணில் படுத்து வரான். அவனை பரிசுத்தம் பண்ணவே இல்லை. வந்த உடனே அவன் முழங்கால் போட்டான். அங்க எழுதி இருக்கிறது, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இப்போ சாமுவேல் எழுந்து நின்னா, இப்போ பெரிய தீர்க்கதரிசி, அவர் ஆசாரியர், அவர் ஞான திருஷ்டிக்காரர், அவர் எழுந்து நின்னா எப்போ மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்களா? ஈசாய் எழுந்து நிற்கிறானா? அப்பா எழுந்து நின்னா மற்ற 7 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்களா?
எல்லாரும் எழுந்துட்டு இருக்காங்க, ஜனங்கள் எழுந்துட்டு இருக்காங்க. இவன் முழங்கால் போடுறான். எல்லாரும் எழுந்து நிற்கும் போது இந்த கடைக்குட்டி நாத்தம் அடிச்சு போய் வனாந்தரத்திலே தள்ளப்பட்டவன் வந்து நிற்கிறான், அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டால் அவன் எல்லாருடைய கண்களுக்கு முன் கனப்படுத்தப்படுவான். வந்த உடனே அவனை அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்துல கூட ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த அபிஷேகத்துல கூட ஒரு சீக்ரெட் இருக்கு. நான் சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 10:1 சவுலை குப்பியின் தைலத்தினால், அப்போது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்தார். கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? சவுலை எப்படி அபிஷேகம் பண்ணினார்? குப்பி தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இங்கே தாவீதை பாருங்க. 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்றார். குப்பி பாட்டில் சின்னது, மேன் மேட். கொம்பு பெரியது, காட் மேட். ஹலோ, குப்பியில் இருக்கிற தைலம் குவான்டிட்டி லெஸ். கொம்பு தைலம், நீங்க கொம்பு பார்த்துருக்கீங்கன்னா, நான் இஸ்ரவேல் நாட்டுக்கு 2 முறை போயிருக்கேன். ஒவ்வொரு கொம்பும் இல்லை, இங்க தரையிலிருந்து இவ்வளவு தூரம் இருக்கும். அவ்வளவு பெரிய கொம்புகள் இருக்கு. அதுவும் சுற்றி சுற்றி இருக்கும். சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும் சபை ஆராதனை முடிவில் இந்த ஆராதனை வீரர்கள் இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், ஒவ்வொருத்தரும் ஒரு கொம்பு வச்சு எடுத்து ஊதுவாங்க. ட்ரம்பெட் அதிரும் அந்த சத்தம். அந்த சத்தமே ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கி ஒரு அபிஷேகத்தை உண்டாக்கிறோம். ஆடுகளுடைய காலை எருதுகளுடைய கொம்புகள் அத்தனை பெருசு, கிட்டத்தட்ட ஒன்னும் 15 அடி மேலாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். இந்தியாவில் அதெல்லாம் இன்னும் நம்ம கொண்டு வரல. நான் இஸ்ரேல் தேசத்திலும் கொண்டு வரேன்னு பார்த்தேன். பட் நாங்கள் போனதான 2 முறையும் எத்தியாட் ஏர்லைன்ஸும் துபாய் ஏர்லைன்ஸும் நோ சொல்லிட்டான். ஏன்னா such a big one we cannot allow. If it is breaks, we are not giving any guarantee. இல்லைன்னா நான் வாங்கின்னு வந்திருப்பேன். அவ்வளோ பெரிய கொம்புகள். குப்பி என்பது பாட்டில், அதை மனிதன் பண்ணினான். கொம்பு என்பது தேவன் பண்ணினார். The man made bottle, சவுலுக்கு அபிஷேகம். The God made bottle, horn is God made bottle. கொம்பு தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினார். இப்ப செய்திக்குள்ள வாங்க. அபிஷேகம் பெற்ற உடனே தாவீது அரண்மனைக்கு போய் அரியணையில் ஏறவில்லை. அபிஷேகம் பெற்றவுடனே அங்கீகரிக்கப்படவில்லை. அபிஷேகம் பெற்றவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். எல்லாம் பலி விருந்து சாப்பிட்டாங்க, அவங்க சீட்டுக்கு போனாங்க. இவன் ஈசாயினால் மறுபடியும் வனாந்தரத்துக்கு ஆடுமைக்கு அனுப்பப்பட்டான். முன்ன போன தாவீதுக்கும் இப்ப போற தாவீதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருந்தது. முன்ன சாதாரண தாவீதாக தன்னுடைய கோலையும் அவன் வாசிக்கிறதான அந்த யார் எடுத்துக்கிட்டு பிட்டில் எடுத்துக்கிட்டு போனான். இப்ப அபிஷேகத்தோட போனான். அபிஷேகம் பெற்ற உடனே பிரதர்ஸ் வாலண்டியர், உங்களை பலிபீடத்தில் ஏத்த மாட்டாரு ஆண்டவர். மறுபடியும் வனாந்தரத்துக்கு போ, அங்க போய் ட்ரைனிங் எடுத்துக்க. ஆடுகளை நீ எப்படி மேய்க்கணும். அபிஷேகம் வாங்கின உடனே நீ சிம்மாசனம் கிடைச்சிடும், மைக்கு கிடைச்சிடும், ஆல்டர் கிடைச்சிடும். ஆண்டவர் ஒரு ப்ராசஸ்குள்ள நடத்துவார். மறுபடியும் வனாந்தரத்துக்கு போனா பாருங்க. அபிஷேகம் பெற்ற உடனே வனாந்தரத்துக்கு மறுபடியும் போகும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இங்க சொல்லி அனுப்பினார் பாருங்க சாமுவேலுக்கு, நீ ஏன் துக்கத்தோட இருக்க? நான் தள்ள சவுலுக்காக நான் வேற ஒருத்தனை ராஜாவா தெரிஞ்சுக்கிட்டேன், அவனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அந்த அபிஷேகம் பண்ணாரே, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் இன்னும் ராஜாவாகல? அவன் திரும்பியும் போயிட்டானே காட்டுக்கு, இன்னும் ராஜாவாகல. ஞான திருஷ்டிக்காரனால யூகிக்க முடியல. அவன் திரும்ப காட்டுக்கு போயிட்டான்.
ஆனால் காட்டுக்கு போன போது அவனுக்குள் இருந்த அபிஷேகத்தை அவனால் அடக்க முடியல. பப்ளிங்கா வருது. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. இது ரெண்டும் வெவ்வேறு ஆவிகள். நான் அதை விளக்கு முன்ன லேட் ஆகும், நான் கடந்து போகிறேன். என் டாபிக் விட்டு டைவர்ட் பண்ண விரும்பல. அந்த சிங்கத்தை அடித்து கிழித்து என் ஆட்டை நான் தப்புவித்தேன். கரடியை நான் அடித்து தப்புவித்தேன். இப்போது முன்னை விட ஆட்டுக்கு அதிக பாதுகாப்பு தருகிற ஒரு மேய்ப்பனாய் மாறினான். இந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். வேதத்தில் 3 இடங்களிலே 3 பேர் சிங்கங்களை கையாளுகிறார்கள். ஒருவன் தானியேல், ஒருவன் சிம்சோன், ஒருவன் தாவீது. தானியேல் சிங்கத்தின் வாயை கட்டினான். தாவீது சாம்சன் அடித்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆபரேஷன் பண்ணாங்க சிங்கத்தை. ஏனால் அது என்ன ஆவியனால் சாத்தானுடைய ஆவி. தன் ஆடுகளை பறித்து கொண்டு போகிற போது சாத்தான். கரடி ஆவி ஒரு இச்சையின் ஆவி. நான் மேற்கொண்டு அதில் விவரமா உள்ள போகலை, நான் வெளியில வந்துடுறேன். சிங்கத்தை 3 வீரர்கள் ஹேண்டில் பண்ணாங்க. தாவீது, தானியேல், சாம்சன். இவன் ஒரு விதமாய் ஹேண்டில் பண்ணான். இந்த சிங்கத்தை அடித்து கிழித்தான். இவ்வளவு பெரிய ட்ரெமெண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கான். மீடியா வாங்க, கேமரா வாங்க, போட்டோ எடுங்க, பத்திரிகைக்காரர்களே வாங்க. எங்கேயாவது ஒரு அங்கீகாரம் இருந்ததா? எங்கேயாவது ஒரு அப்ரிசியேஷன் இருந்ததா? நோ. இவ்வளவு பெரியதான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இவ்வளவு சின்ன வாலிபன் செஞ்சிருக்கிறான். ஒரு இடத்துலையும் அவனை கண்டுக்கவே இல்லை. அவங்க வீட்டாராவது கண்டுக்கினாங்களா, இல்ல அண்ணன் தம்பியாவது கண்டுக்கினாங்களா? ஒண்ணுமே இதுல ரெக்கார்ட் ஆகல. இப்ப தாவீது வனாந்தரத்துல தான், அதே இடத்துல தான் இருக்கிறான். 1 சாமுவேல் 17:34-35 தான் நம்ம பார்க்கிறோம். அந்த தாடியை பிடித்து அடித்து அதை கொன்று போட்டேன். தாவீது அடித்தான், சிம்சோன் கிழித்தான், அவன் கட்டினான். தானியேல் சிங்கமும் கரடியும் கொண்டானே, அவனுக்கு பாராட்டு விழா எடுக்கப்பட்டதா? எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஒரு சின்னவன், சிறியவன், வாலிபன். படம் பிடிக்கல, மீடியாவுக்கு போகல, ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை. ஏன் தெரியுமா? சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவருக்கு விட்டு கொடுத்தான். பிரதர், அபிஷேகம் பெறுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அங்கீகாரம் பெறுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. பிரசங்கி அதை எழுதவில்லை, ஆவியானவர் எனக்கு இதை சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்ற நீ அங்கீகரிக்கப்படணும். இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற வாலிபர்கள் எல்லாம், வாலண்டியர்ஸ் எல்லாம், பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது. பாஸ்டர் என்ன ஜபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. ஏன்? நான் ஜபம் பண்ணனா பிசாசு ஓடாதா? பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடைகிறீர்கள், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். பிரதர், சிஸ்டர், அபிஷேகம் பெற்ற உடனே நான் கைகளை வச்சு ஜபிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. தோல் மேல கை வச்சு ஜபிப்பேன், தலை மேல பைபிள் வச்சு ஜபிப்பேன். 40 நாள் உபவாசம், தொடர் முழு நேர உபவாசம் பண்ணினேன். உபவாச நாட்களிலே எனக்கு ஆத்தரைஸ் பண்ணினார், இனி கை வச்சு ஜபி. நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அவசர கொடுக்கங்க, ஆஃப் பாயிலுங்க, துடிக்குது, துள்ளுது, தொட்டியில இருந்து துள்ளி வெளியில குதிக்குது. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும், ஊழியக்காருக்கு புரியும். தொட்டியில இருக்கிற மீன் துள்ளி குதிக்குது. ஏன்னா அபிஷேகத்தினால துள்ளி குதிக்குது. அங்க ஆட்டுக்கடாக்கள் துள்ளி குதித்தது, மலைகளே மலைகள் துள்ளி குதித்த ஆட்டுக்கடா போல. அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் நாம் பார்க்கிறோம்,
எத்தனையோ வாலிபர்களை, இதோ இந்த தம்பி அசோக் மாதிரி எத்தனை வாலிபர்களை கர்த்தர் எங்களுக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்து அறிந்து அவனுக்குள் என்ன ஆவி இருக்கிறது, அவன் பயன்படுவானா இல்ல தள்ளப்படுவானா, தள்ளப்பட்டவனானாலும் கர்த்தரால் அவனை பயன்படுத்த முடியும். இன்னைக்கு அபிஷேகத்தினால நீங்க எமோஷன் ஆகுறீங்க, இல்ல கர்த்தருடைய நாளுக்காக நீங்கள் காத்திருங்க. 1 சாமுவேல் 16 அபிஷேகம், 17 ட்ரையல் மேல ட்ரையல் வருது. 17ஆம் அதிகாரம் 16, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அங்கே இஸ்ரவேல் தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான். இஸ்ரவேல் தேசத்து ராஜா சவுல் பயந்தான். அந்த கோலியாத்துக்கு 40 நாள் என்றால் தாவீதுக்கு 41வது நாள் ஜெயநாளாய் அமைந்து விட்டது. அவனுக்கு 40 நாள், ஆனால் தாவீதுக்கு 41வது நாள் ஜெயக்கொடி நாட்டுகிற நாளானது. இங்கேயும் பார்த்தா 1 சாமுவேல் 17:25 அங்க பாருங்க, 1 சாமுவேல் 17:25, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்க அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் கனம் பண்ணுவார், ஐஸ்வரனாக்கி அவன் குமாரத்தை தந்து தகப்பன் வீட்டாருக்கு சப்சிடி தருவார், மானியம் தருவார். நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு, விளம்பரம் வருது. இப்போ ஓப்பன் நோட்டிபிகேஷன் வருது, போகிறதுக்கு தான் ஆள் கிடையாது. ஓப்பன் கால் வருது, ஜாப் வேக்கன்சி, அப்ளை பண்றதுக்கு தான் ஆள் கிடையாது. யாருமே இல்லை, எல்லாம் தொட நடுங்கிட்டு இருக்கானுங்க. அங்க தாவீதுடைய அண்ணனுங்களாம் மிலிட்டரியில தான் வேலை செய்யறானுங்க. அண்ணனுங்க 2 பேர் அங்கதான் வேலை செய்யறானுங்க. ஏன்னா ஆஜானுபாகுவான தோற்றம் உடையவங்க. நோ, யாருக்கும் இல்லை. இப்போ அவங்க அப்பா சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு, போய் சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணனுடைய விசாரிச்சுட்டு நலன் விசாரிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பினா, இங்க வந்தா ஒருத்தரா கேட்குற, அப்புறம் சொல்லு, அப்புறம் நீ என்ன சொல்லு, என்ன சொன்னாங்க சொல்லு, எல்லாரையும் கேட்குறான். இப்போ அண்ணன் வந்தான், டேய் பொடியா வாண்டு பையா, உனக்கு என்ன தைரியம் இங்க வந்து நீ எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஏன்னா அண்ணனுக்கு அவனுடைய அபிஷேகம் என்னன்னு தெரியாது. இப்ப ராஜா வரைக்கும் தகவல் போச்சு. ராஜா கூப்பிட அந்த பையனை, போய் நிக்கிறான். நீயா? ஆமா ராஜா, நான் காட்டுல ஒரு விசை ட்ரைனிங் ஆயிட்டு தான் வந்திருக்கிறேன். சிங்கம் வந்தது கொன்றேன், அடிச்சேன். கரடி வந்தது அடிச்சு கொண்டேன், ஆடுகளை காப்பாத்தினேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் பிறப்புல இருந்தே யுத்த வீரன், ஒவ்வொரு கையிலையும் 6 விரல் இருக்கும், ஆஜானு பாகோ ஒசரமான ஆளு. அவனை நீ எப்படி கொல்ல போற? இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீ போட்டுக்க. போட்டு பார்த்து நடந்து பார்த்தேன், அடடா இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது சார், இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்ப ராஜாவுக்கும் அவனுடைய அபிஷேகம் என்னன்னு தெரியல, அண்ணன்மாருக்கும் தெரியல, அங்க சேனைகளுக்கும் தெரியல. அபிஷேகம் உள்ள கொதிக்குது. எரேமியா தான் எழுதுவாரு, உம்முடைய வார்த்தை என் எலும்புக்குள்ளே அக்கினியாய் அடைப்பட்டது, அது கொதிக்கிறது, என் குடல்களில் எரிகிறது. அந்த அபிஷேகமானது உள்ள ஜீவனுள்ள அபிஷேகம் அப்படியே கொதிக்குது. இஸ்ரவேலின் தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சிட்டான்ல. இங்க இருக்கிற யுத்த சேனைகள், யுத்தத்துல ட்ரெயின் ஆன ஆளுங்களுக்கு யாருக்கும் கட்ஸ் இல்லை. எத்தனையோ யுத்தங்களை நடத்தின சவுல் ராஜா மேல இருந்த அபிஷேகம் எடுபட்டு போயிடுச்சு. இப்ப அவனுக்கு பயம் வந்துடுச்சு, பய ஆவி இறங்கிடுச்சு, அசுத்த ஆவி அவனை அலகழிக்குது. இப்ப இஸ்ரவேலின் சேனைக்கு நேரிட்டதான அந்த நிந்தனையை நீக்குகிறதுக்கு வனாந்தரத்திலே அபிஷேகம் பெற்ற ஒருவனை கர்த்தர் கொண்டு வருகிறார். இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. ராஜா கொடுத்ததான காஸ்டியூம்ஸ் எல்லாம் கழட்டி போட்டாச்சு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, என்ன விட்டுருங்க. இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் நான் போறேன். அவன் எடுத்துக்கொண்டதான சர்வாயுத வர்க்கம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கோல் தடி தேற்றும். முதலாவது அவன் கொண்டது தடி.
இரண்டாவது, அவன் கையில் 5 குழாங்கள், கர்த்தருடைய நாமம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை தேவன், நித்திய பிதா. ஏசாயா 9:6. 5 நாமங்கள் எடுத்தான், தன் அடைப்பை பையில் போட்டான். அடைப்பை பை திருச்சபை. திருச்சபையில் இருக்க கர்த்தர் நாமம். சங்கீதம் 127:5-6. வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூளியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அடைப்பை பை திருச்சபை. விசுவாசம் அவன் கையில் இருந்த கவன். சகரியா 9:14-15. கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். 1 சாமுவேல் 17:47 சொல்கிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அபிஷேகத்தினால் தன் ஜன கூட்டத்தை ரட்சிப்பார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது. தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு சேமம் வேணும்? நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு தான் சேமம் வேணும். என் இந்திய தேசத்துக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு அரசியல்வாதிகளாலவோ, அறிஞர்களாலவோ, இலக்கியவாதிகளாலவோ, விஞ்ஞானிகளாலோ, இல்லை ஐஸ்வர்யவான்களாலோ, இல்லை இராணுவங்களாலோ நம்முடைய தேசத்தின் வியாதி நீங்காது. ஜபிக்கிற முழங்காலிலே நிற்கிற உங்களாலும் என்னாலும் தான் தேசத்துக்கு வந்த வியாதி நீங்க போகிறது. என் தேசத்துக்கு வந்த நோய்க்கு நீயும் நானும் பெற்ற அபிஷேகம்தான் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். நீயும் நானும் பெற்றுக்கொண்டதான இந்த ராஜரீக அபிஷேகம், இந்த ஆசாரிய அபிஷேகம், நீயும் நானும் பெற்றிருக்கிறது சாதாரணமான அழைப்பு அல்ல. பிரதர், சிஸ்டர், இட்ஸ் a heavenly call, it's a holy call, it's happy call, it's a living God's call. நீயும் நானும் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம், யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய தேவனுடைய பெயர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். தம்முடைய வாக்கின் கோலால் அடிப்பார். யுத்தத்துக்கு நீயும் நானும் நிற்போமானால், உங்களுக்கு தெரியும் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்து என்ன செய்தான்? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்றும் தெரியவில்லை என்ற போது லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. தேவன் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரை இந்த தேசத்துக்கு அனுப்புவாரானால், தமிழகத்திலும் இந்திய தேசத்திலும் அநேக பரிசுத்தவான்கள் மிஷனரிகளுடைய கல்லறை இருக்கிற இந்த தேசத்திலே தேவன் ரட்சித்த அபிஷேகித்த அந்த பரிசுத்தவான்களுடைய ரத்தம் அங்கே கூப்பிட்டு கொண்டு இருக்கும். ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுகிறதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு வல்லமையாய் தேவனை நோக்கி கூப்பிடுமோ அவ்வளவு வல்லமையாய் பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இந்த பூமியின் மேல் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஜபிக்கிறீர்களோ இல்லையோ, பரிசுத்தவான்கள் சிந்தினதான ஜீவ பலியாய், இரத்த பலியாய் சிந்தின ரத்தம் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. என் இந்திய தேசத்தின் எழுப்புதலை நீயும் நானும் நம் சொந்த கண்களால் காண்போம். 2ஆம் சங்கீதத்திலே அவர்கள் சொல்லுகிற, நாங்கள் எழும்புவோம், கட்டுவோம், இடிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதா நகைப்பார். அவர்களை பார்த்து நகைப்பார். சர்வ வல்லவர் நகைப்பார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இப்போ தகவல் சவுல் ராஜா கிட்ட போத. 1 சாமுவேல் 17:58. சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன்?
நீ மேற்கொண்ட பிறகு உன்னை குறித்து விசாரிக்கப்படும். நீ யார்? நீ யாருடைய மகன்? நீ யாருடைய மகள்? ஹலோ, நீ யாருடைய மகன்? நீ யாருடைய மகள்? நீ எந்த சபையிலிருந்து வருகிற? நீ எந்த நாட்டிலிருந்து வருகிற? எந்த பகுதியிலிருந்து வருகிற? இப்பதான் முதல் முறையாக ஒரு அப்ரிசியேஷன் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம்ல 6-7 வசனத்தில் ஒரு அப்ரிசியேஷன் வருது. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்தபோது, ஜனங்கள் திரும்ப வரும்போது, ஸ்திரீகள் இஸ்ரவேல் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேளதாளங்களோடு கீத வாத்தியத்தோடு சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதோ, ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஹல்லேலூயா. முந்தின அபிஷேகத்தை பார்க்கிலும் பிந்தின அபிஷேகம் வல்லமையுள்ளது. சகரியா 10:1, பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாரி வரும் பொழுது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிக்கிட்டு அடிச்சு தள்ளிக்கிட்டு போயிடும். ஆவியானவருடைய வல்லமை அவ்வளவு பயங்கரமாக இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜபிக்கிறவர்கள் ஆனால் நிச்சயம் உங்களில் இருந்துதான் அந்த அக்கினி புறப்படும். அந்த அக்கினி புறப்படும் பொழுது அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை தாவீது யார் என்று கேட்டது முதல் 1 சாமுவேல் 18:9 சவுல் அந்நாள் முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இப்பொழுதும் அரியணை கிடைக்கவில்லை, சிங்காசனம் கிடைக்கவில்லை. தாவீதே மறுபடியும் ஓடு ஓடு ஓடினான், ஓடிக்கொண்டே இருந்தான். அந்த அபிஷேகம் இன்னும் அவனுக்குள் இருந்தது. அபிஷேகம் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று. நீ அதை எடுத்து உபயோகப்படுத்த அது உன்னில் இருந்து பீறி புறப்பட்டு வரும். எங்க ஊர்ல எல்லாம் கிணறு இருக்கும். அந்த கிணற்றுல சேறு படிச்சுட்டா ஊற்று அடைப்பட்டு போயிடும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தூர் வாருவாங்க. கிணத்துல இறங்கி கூடையா படிஞ்சிருக்கிற மண்ணு சேறு குப்பை எல்லாம் வாருனா ஊற்றுக்கண் திறக்கப்படும். அப்போது உள்ள இருக்கிற தண்ணி ஊற்று பீரிட்டு வெளியே வரும், புதிய தண்ணி வரும். அபிஷேகத்தை நீ பயன்படுத்தலையானால் தூர் வாரணும், சபைக்குள்ள வந்து உன்னை சுத்திகரிக்கணும். அப்போது உனக்குள் இருக்கிறதான அந்த ஸ்பிரிங் வாட்டர், இந்த ஊற்று கண் திறக்கப்படும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கொஞ்சம் அக்கினி நாங்கள் இம்பார்ட் பண்ணும் பொழுது, மற்றவர்கள் மேல் கைகளை வைத்து ஜபிக்கும் பொழுது, அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இன்னும் ஊறி உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். ஒரு கன்வென்ஷன் வந்ததுன்னா கடைசி நாளில் எல்லாருக்கும் ஜபம் பண்ணும். 350-400 பேருக்கு வருவாங்க. நைட்டு 1 மணி அவன் ஜபம் பண்ணி முடிக்க. அன்னைக்கு நைட்டு கையை கழட்டி கீழே வச்சிடலாம் போல் இருக்கும். அப்படி இருக்கும். கையை உயர்த்தி ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எப்போ கீழே விழுதுன்னு தெரியாது, தூங்கிடுவோம். மறுநாள் காலையில் சரியா போயிடும், சுகமாகி போயிடுவாங்க ஜனங்க. நம்மள இருந்த எண்ணெய் வெளியில புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். அபிஷேகம் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றுதான் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்ட பிறகு அதை நீ யூஸ் பண்ணணும். இல்லையானால் அது மங்கி போயிடும். நீ யூஸ் பண்ண, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, என்ன தெரியுமா? இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். நீ இறைக்கணும், இறைச்சிக்கிட்டே இருக்கணும், தண்ணீர் இறைச்சிக்கிட்டே இருக்கணும், மற்றவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காஸ்பல், preach the gospel, preach the gospel, sow the seed, sow the seed, sow the seed, sow the seed, sow the seed. சீடை சோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், விதைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ணினால் எங்களுக்குள் இருந்து அந்த அபிஷேகம் வெளியே புறப்பட்டு போகும். சர்ரு 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 சர்ன்னு வித்தியாசமா போயிட்டு இருக்கும். ஆல்டர் ஒண்ணுதான், மைக் ஒண்ணுதான், பிரீச்சர் ஒண்ணுதான். பட் the word will go separate. Individual will go. The word will go to separate persons.
ஒருத்தனுக்கு ஒரு விதமா போகும், ஒருத்திக்கு ஒரு விதமா போகும். ஆனால் ஒரே ஆல்டர் தான், ஒரே பிரீச்சர் தான், ஒரே ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து பிரீச் பண்ண போது 12 சீஷர்களும் 12 விதமான கோலம் காட்டினாங்க, ஆட்டம் காட்டினாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போக போறாரு. சொல்லிட்டு போறாரு, நான் போவேன், வேறொரு ஆவியானவரை அனுப்புவேன், பீட்டர்வாளன் அனுப்புவேன். பிரசங்கம் ஒண்ணுதான், பிரீச்சர் வேற. பிரசங்கம் ஒண்ணுதான், பிரீச்சர் வேற. இயேசு போயிட்டாரு, இப்ப பிரீச்சர் வந்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர். இப்போ அவர் பிரீச் பண்ணும்போது இந்த ஆட்டம்லாம் காட்ட முடியாது, வாளை ஒட்ட அறுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஒரே சத்தியம்தான், பிரீச்சர் போயிட்டாரு, பவர்ஃபுல் பிரீச்சர் இன்னொருத்தர் அனுப்பிச்சுட்டாரு. அந்த பிரீச்சர் தான் இப்ப பிரீச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பைத்தியக்காரன் வேதாச்சலம் இல்ல, இந்த பைத்தியக்காரன் வேதாச்சலம் இல்ல, இந்த பேதையான வேதாச்சலம் இல்ல. ஆவியானவர் பிரீச் பண்றார். மைக்கு அதேதான், பிரசங்கம் அதேதான், பிரீச்சர் வேற. ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 19:5, அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்கிறதுனால் குற்றமில்லா இரத்த பழிக்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்று யோனத்தான் எச்சரிக்கிறான். சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? ஈசாயின் மகன் பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் வரை நீயானாலும் உன் ராஜ்யபாரானால் நிலைப்படுவது இல்லை. இப்பொழுது அவனை அழைப்பித்துக் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டாம். சவுல் இஸ்ரவேலின் தன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த திட்டமிட்டான். கர்த்தரோ அவருடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த திட்டமிட்டார். தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவன் என் இருதயத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றதை அவன் செய்வான். சவுல் தன்னுடைய அரசாட்சியை நிலைநிறுத்துறதுக்காக தன் மகனை தூண்டுகிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ அவருடைய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக தாவீதை தூண்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பாருங்க, இந்த இடத்துல அபிஷேகத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. 2 பேரும், சவுலும் தாவீதும். 1 சாமுவேல் 30:6, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அமலேக்கியன் பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். தாவீதும் அவனோடு இருந்த 400 பேர், பொண்டாட்டி பிள்ளைக்குட்டி, சொத்தெல்லாம். இப்போ தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கூட இருந்தவங்க எல்லாம் கல்லறிக்கிறோம் தாவீது மேல. இப்ப வனாந்தரத்தில் இருக்காங்க, இவங்களே அகதி. இவங்க கிட்ட இருந்தத பிச்சை எடுத்து பெருமாள் அத்தை போடுன அனுமாருன்ற கதையா அமலேக்கிய வந்து பிடிக்கின்னு போயிட்டான். இப்ப கூட இருந்தவனுங்கெல்லாம் எல்லாம் அண்டாடங்காச்சுங்க. தாவீது மேல கோபம் வந்துடுச்சு அவனுங்களுக்கு, கல் அடிக்கணும்ன்றான். இவன் என்ன பண்ணுவான்? அவங்கள நம்பி வரலையே, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் மேல் திடப்படுத்தினான். தன்னை அபிஷேகம் பண்ணினவரை நினைத்து திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 22:2 நீங்க பாத்தீங்கன்னா தாவீதோட இருந்தவங்க யார் தெரியுமா? பெரிய சேனை அல்ல, கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுக்கிறவர்கள் 400 பேருக்கு தாவீது தலைவனானான். அவனோட இருந்ததுங்கெல்லாம் யூஸ்லெஸ், ஹோப்லெஸ். அந்த 400 பேருக்கு அந்த தலைவன் அங்க அமலேக்கியன் கொள்ளை அடிச்சுட்டு போன உடனே தாவீது என்ன பண்ணிட்டான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதே மாதிரி ஒரு பிரச்சனை சவுலுக்கு வரும்போது சவுல் என்ன பண்ணினான் தெரியுமா? சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தில் போனான். தன்னை ராஜாவாக அபிஷேகம் செய்த ஊழியக்காரன் சாமுவேலை தேடினான். சாமுவேல் தான் 2 பேரையும் அபிஷேகம் பண்ணாரு. முதல்ல யாரை பண்ணாரு? சவுலை.
ரெண்டாவது யாரை பண்ணாரு? தாவீத. இப்போ சாமுவேல் அபிஷேகம் பண்ணி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ அபிஷேகம் பண்ண ஆசாரியன் இல்லை. இப்ப 2 பேரும் இக்கட்டு வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? சவுல் அபிஷேகம் பண்ணவரை தேடினான், சாமுவேல் அபிஷேகித்த தேவனை தேடினான். சவுல் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை தேடினான், தாவீது அபிஷேகம் பண்ணின கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். புரியுதா உங்களுக்கு? அஞ்சனம் பார்க்கிற சூன்யக்காரி கிட்ட போய் நீ வெத்தலையில மை போட்டு மரித்து போன சாமுவேலை எழும்பி வர பண்ணு. அவன் வந்தா என்ன சொல்லுவான் உனக்கு? ஏன்னா அவன் தான் என்னை அபிஷேகம் பண்ணான். இப்ப நான் பெரிய இக்கட்டில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, அதனால அவனை கூப்பிடு. அவன் தான் மரித்து போயிட்டானே, கர்த்தரோடு இளைப்பாறுதல் இருக்கானே. இந்த தாவீதுக்கு தெரியும், அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை நான் நம்பவில்லை, என்னை அபிஷேகம் பண்ணின தேவனை நான் நம்புகிறேன். பிரதர், சிஸ்டர், வாலண்டியர்ஸ், ஊழியர்களே, உங்களை அபிஷேகம் பண்ணின, உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, உங்களை பிரதிஷ்டை பண்ண ஊழியக்காரனை நம்பாத. ஏன்னா அவனும் உங்களை மாதிரி மனுஷன்தான். அவனையும் உங்களையும் அபிஷேகம் பண்ணின கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவருடைய அழைப்பு உண்மையுள்ளது. இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். சவுல் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனை கூப்பிடு வந்தானே, சாமுவேலை எழும்பி வர பண்ணுவதை கேட்டேன். ஏன் என்னை எழும்பி வர பண்ண? இல்லை, இது மாதிரி எனக்கு பெலிஸ்தீன் உத்தரம் கொடுக்குறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க, என்னால் தாங்க முடியல, பலன் இல்லை, நீ என்ன வார்த்தை சொல்லிட்டு போ. அவன் நல்ல வார்த்தையா சொன்னான். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். அட பாவி, இதுக்கா அவனை கூப்பிட்ட? இதுக்கா நீ அவனை கூப்பிட்ட? கூப்பிடாமலே இருந்திருக்கலாமே. அபிஷேகத்தை துஷ்பிரயோகம் பண்ணின சவுலின் முடிவு, தற்கொலை பண்ணி கொண்டான். அப்பவும் அவன் உயிர் போல வேலைக்காரனை கூப்பிட்டு என்னை குத்தி போடுன்னு சொன்னான். கொலை, தற்கொலை எல்லாம் நடந்துச்சு. ஆனால் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினான் பாருங்கள். ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. உன்னை அபிஷேகம் பண்ண ஊழியக்காரனை தேடி ஊழியக்காரன் மேல உன் நம்பிக்கையை வைக்காத. உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் பாரு. அவருடைய அபிஷேகம் உன் தலைமையில் இருக்கிறதா? உன் அபிஷேகத்தை நீ எங்க தொலைச்சிட்ட? பாவம் செய்கிற ஜனங்கள் மத்தியிலே, பாவிகள் மத்தியிலே, இருளின் மத்தியிலே நம்ம இருக்கிறோம். உன் தலைமையில் அபிஷேகம் இருக்கா? தொட்டு பாரு. உன்னுடைய தலைச்சீரா இருக்கா? தொட்டு பாரு. நாத்தான் தீர்க்கதரிசி அன்னைக்கு தாவீது பாவம் பண்ண போது வந்து சொன்ன போது, தாவீது நாத்தானை பிடியுங்கள், அவனை சிறைச்சேதம் பண்ணுங்கள்னு சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடினான். அங்கே ஓடினதனால்தான் சங்கீதம் 51 நம்ம கையில இருக்கு. நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணி, பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன் என மன்னியும் சொல்லி பாவ அறிக்கை பண்ணினதனால் அவன் தப்பித்துக் கொண்டான். கர்த்தருடைய அபிஷேகம் என்னைக்கும் பொய்ப்பதில்லை. அந்த அபிஷேகத்தை நீ நஷ்டப்படுத்தாத. வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது. உன் ஆவியை அவித்து போடாதே, ஆவியானவரை துக்கப்படுத்தாதே, அனல் மூட்டி எழுப்பி விடு. உன்மேல் கைகளை வைத்த போது உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. சிலர்லாம் அபிஷேகம் பெற்ற அன்னைக்கு பேசின அந்த ஒரே ஒரு அன்னை பாஷையோட 20 வருஷம் 25 வருஷம் தள்ளிட்டு இருப்பாங்க. நல்லா ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு முன்னமே அபிஷேகம் பெற்றேன். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை சென்னையில் பாஸ்டர் டானியல் அவர்கள் சாம்சுந்தரம் சர்ச்சில் காத்திருப்பு கூட்டம் சனிக்கிழமை வைப்பாங்க. 6:30 மணிக்கு சனிக்கிழமை வந்தேன்.
என்னை அபிஷேகம் பண்ணாரு. இங்க இருந்து அங்க உருண்டேன். என் கண்ணாடி, வாட்சு, பேகு, பைபிள்லாம் எகிரி ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு அப்படியே அன்னைய பாஷையில வைப்ரேஷன் துடிக்குது உடம்பு. எல்லாரும் போயிட்டாங்க மீட்டிங் முடிஞ்சு. பைபிள், பேகு, கண்ணாடி, வாட்செல்லாம் எடுத்து வச்சு என்னை அனுப்புறாங்க. சைக்கிள் தானா ஸ்ட்ரீட் பிரசோகத்தில் போயிட்டு இருக்கேன். சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அபிஷேகமானது அப்படியே லீ தூரி விக்கிற லபா, தீல் தூரி விக்கிற லபா, அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே வீட்டுக்கு போய் வீட்டிலையும் போய் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆச்சுப்பா உனக்கு இன்னைக்கு? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். கர்த்தர் என்னை சந்தித்தார். கர்த்தர் என்னை சந்தித்தார். என்னுடைய வாழ்க்கை புது மனுஷனானேன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வரும்போது நீ புது மனுஷனாவாய். பழையன எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும். கிறிஸ்துவை நீ தரித்துக்கொள், புது சிருஷ்டியாவாய். அபிஷேகம் ஒருவனுடைய சுபாவத்தை மாற்றும். உங்களுக்கு தெரியுமா, ஆவியானவர் வந்து சரீரத்தில் இறங்கும் போது ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்கனை டர்ன் பண்றார். the tongue. அவர் உள்ள வந்த உடனே, நான் ஆவியின் வரங்கள் குறித்து நான் பேசும்போது இதை சொல்லுவேன், பட் இது மட்டும் டச் பண்ணிட்டு நான் வெளில வரேன். ஆவியானவர் உள்ள வரும்போது முதல் தொட்டு அசைக்கிற அவயவம் நாக்கு. ஆவியானவருடைய 9 வரங்களில் ஒன்று நாவிலிருந்து புறப்படும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ள ஆவியானவர் இருந்தா அந்நிய பாஷை உன்னாவில் வரா. பிரசிடென்ட் ராஜ்பவனுக்குள்ள இருந்தால் நேஷனல் பிளாக் அந்த டவர் மேலே பறந்து கொண்டிருக்கும். அவர் இல்லையானால் கீழே இறக்கப்பட்டோம். கவர்னர் உள்ள இருந்தால் ராஜ்பவன்ல கொடி பறக்கும், இல்லையானால் இறக்கப்பட்டிருக்கும். மகாராஜாவாகிய ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்தால் உன் நாக்கு ஆகிய பிளாக் பறந்து கொண்டிருக்கும். உன் நாவிலே அந்நிய பாஷை ஓடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு விசுவாசிகள் அபிஷேகம் பண்ண ஞானசானம் கொடுத்த பாஸ்டரை பிடிச்சுக்கிறாங்க. நாங்களே அவருடைய காலை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஏன் எங்க காலை பிடிச்சி தொங்கி எங்களையும் இழுத்து கீழே போடுற? முடியுமான நீ அவர் காலை பிடிச்சுக்க. அவர் காலை பிடிச்சிக்கிட்டு தொங்க, அந்த தாங்கம். அது ஏற்கனவே ஆணி அடிக்கப்பட்ட கால். நீங்க எங்க காலை பிடிச்சுக்காதீங்க. அபிஷேகம் பண்ணினவரை கேளு. நாகர்கோயில்ல ஒருத்தர் அப்படிதான் ஒரு வசனம் கொடுத்து ஜபிச்சுட்டு வந்தேன். அவர் பிரச்சனைக்கு என்னையே பிடிச்சிக்கிட்டு இருந்தார். நான் அவருக்கு சரியா கைட் பண்ணி விட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. நாங்கள் உங்களுக்கு சிபாரிசு தான் பண்ண முடியும், பரிந்து பேச முடியுமே தவிர நாங்கள் பெற்று தர முடியாது. உங்கள் பாத்திரத்தை நீங்கள் கமுத்தி வைக்காதீங்க, ஓட்ட பாத்திரத்தை வைக்காதீங்க, நேரா வையுங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கும். கர்த்தர் நேர் வழியா உங்களை நடத்துவா. இந்த தாவீதுக்கு தெரிஞ்சிருந்தது. அமலேக்கையன் கொள்ளையிட்ட உடனே அவன் சொன்னான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 400 பேர் கல் அடிக்கிறாங்க கூட இருந்தவன். சவுல் பெலிஸ்தருக்கு பயந்து கொண்டு சூன்யக்காரி இடத்துல போனான். தேவன் எந்த பாதையை அருவருத்தாரோ, எந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தினாரோ அவர்களிடத்திலிருந்து வராது. உனக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறிடுங்கள். இடதுபுறம் வலதுபுறம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கில் இருந்து உங்களுக்கு சகாயம் வராது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் சில நேரத்தில் அந்த அபிஷேகத்தில் தடுமாற்றம், ஆவிக்குரியதான தடுமாற்றம் வருகிறது. ஆவிக்குரியதான கலக்கம் நேரிடுகிற போது நீங்கள் அங்கும் இங்கும் தீர்க்கதரிசிகளை நோக்கி தேடி அலைந்து அலைப்பாயாதீங்க, அலைச்சல் பட்டிருக்காதீங்க. சரீரத்தை ஒடுக்கி உபவாசத்தோடு முழங்காலிலே கதவை அடைத்து, சன்னலை அடைத்து, மொபைலை அடைத்து முழங்காலில் நில்லுங்கள். பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அடி மேல் அடி வாங்கினவன் இது என் அனுபவம். மனுஷனுடைய உதவி விருதான்னு சொல்லிட்டு அதுக்கு கீழவே பிரபுக்களுடைய உதவி விருதான்னு சொல்லியிருக்கு.
ஏன் 2 வாட்டி? பிரபுக்கள் மனுஷன் இல்லையா? அங்க ஏன் அது சொல்றாருன்னா, இந்த பவர் நீ நாடி போவாத. MP MLA அவன் இவன்ட்டு மினிஸ்டர் பவர்ல, கர்த்தர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவரை நீ நடந்து பாரு, அவர்கிட்ட போ. யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வரும், ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இதனால்தான் 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தர் அவரோடு இருந்தார். இந்த வசனத்தை சத்யாநகரில் நேத்திக்கே சொல்லிட்டேன் ஆண்ட்ருக்கு. ஏன்னா இது நேத்துக்குல இருந்து கருத்தரிச்சிட்டேன். இது கருத்தரிச்சிச்சே இப்ப டெலிவரி ஆகுது. நேத்துக்கு ஸ்கேன் பண்ணாங்க, அதனால கொஞ்சம் காமிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு தான் பிரசவம் ஆயிட்டு இருக்குது. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி ஆனனே தவிர கோன் பனேகா குரோர்பதிய மாதிரியோ ரம்யா கிருஷ்ணனுடைய தங்க வேட்டை மாதிரியோ பம்பர் அடிக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். வேதனையை கூட்ட மாட்டார். துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. நான் சொல்லல, அதுவும் பைபிள் தான். வேத வசனங்களை நீங்க அதிகமா உள் வாங்குவீர்களானால் உங்களை நேர்வழியா நடத்தும். அன்பானவர்களை, நீங்க வேத வசனங்களை எவ்வளவு உள் வாங்க முடியுமா பாருங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்தது கொஞ்சம் டேப்ல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேத வசனங்கள் உள்ள ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் வசனம். ஏனென்றால் உள்ள இருக்கிறது அது நித்திய காலமான ஜீவ ஊற்று. சமயத்துக்கேற்ற ஆலோசனை சொல்லத்தக்க ஆவியானவர் உள்ள இருந்தால் எந்த நேரத்தில் யாருக்கு எந்த வசனத்தை சொல்லணுமோ அது வெளியே வந்துடும். அது வெளியே வந்துடும். ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஆதி ஆகமத்துல 1 அதிகாரத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஏன் அசைவாடினார்? அன்னைக்கு மாம்சமான யாவரும் இல்லை. இன்னைக்கு மாம்சமான யாவரும் உள்ளபடியால் இனி ஜலத்தின் மேல் அசைவாட மாட்டார். மனிதருக்குள் இறங்கி அவர்களை இயக்குவார். ஏன் என்றால் யோவேல் தீர்க்கன் மூலமாய் திருவுளம் பற்றினார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊத்துவேன். அந்த அபிஷேகம் இறங்கிடுமானால் ஆண்டவர் உன்னை வாய் மூடி மௌனியாய் ஊமையாய் உட்கார வைக்கவே மாட்டார். உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன் என்று அவர் வார்த்தையால் நிரப்பிடுவார். நீ அமைதியாக இருக்கவே முடியாது. என்னை அபிஷேகம் பண்ண போது சின்ன பையன் 30 வயசு. அப்ப நான் ஊழியத்தில் இல்லை, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போது எனக்குள்ள இருந்த அபிஷேகம் அப்பப்போ வெளியே புறப்பட்டு வரும். பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, சென்னையில் LIC எதிர்க்க EB ஆஃபீஸ் இருக்கு, 10 மாடி கட்டடம். நாங்கள் பேங்க்ல எங்களுடைய பத்திரத்தை கொடுத்து நாங்கள் வட்டி வாங்கின்னு வரணும். எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து எங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கு. பத்திரத்தை வாங்கின்னு வரணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டு. காலையில் போவேன், ஸ்டாஃப் எல்லாம் போவாங்க உள்ள. அந்த லிஃப்டில் நானும் போவேன். 10வது மாடி போறதுக்குள்ளார அந்த லிஃப்ட்ல சுவிசேஷம் சொல்லிடுவேன். எப்படி தட்டுவேன்? உங்கள் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளை நீக்குகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய்ன்னு சொல்லி 5-6 வசனத்தை சொல்லி முடிச்சிடுவேன். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. பையன் நல்லா இருக்கிறான், என்னமோ ஆயிட்டு இருக்குதுன்னு. ஏய் இல்ல, நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு தான் ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த 10வது மாடி போறதுக்குள்ளார அந்த லிப்ட்ல இருந்து அவனும் வெளில போக முடியாது, நானும் போக முடியாது. கேட்டுதான் ஆகணும். சுவிசேஷம் சொல்லிடுவேன். ஹலோ, அப்படிதாங்க வளர்ந்தோம். இன்னைக்கு தாங்க நீங்கெல்லாம் எங்களுக்கு மைக்கெல்லாம் கொடுக்குறீங்க. எங்களுடைய ஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க, ஸ்ட்ரீட் லைட் தான். இதே பெங்களூர்ல மெகாஃபோன் எடுத்துக்கிட்டு நாங்க போயிருக்கோம். காலையில் 5 மணிக்கு 93 94 மெகாஃபோன் எடுத்துன்னு போயிருக்கோம். பாஸ்டர் ஜெய்பால் ஏசி கூட காலையில் போய் அங்கங்க பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை நெருக்கி ஏவும்.
நான் சொல்லல, அதுவும் பைபிள் தான் சொல்லு. உன்னை நெருக்கி ஏவோம், சொல்லு இவங்களுக்கு சொல்லு, இவங்களுக்கு சொல்லு, இவங்களுக்கு சொல்லு. ஹல்லேலூயா. நான் இரண்டாவது அபிஷேகத்துக்குள்ள போறேன். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த தாவீது ஓடினான் ஓடினான் ஓடினான், வனாந்தரத்தின் ஓரத்துக்கே ஓடினான். இப்பொழுது சவுல் மரணம் அடைந்த பின்னே யூதா ஜனங்கள் தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்தை அறிந்தபடியால் அவனை பிடித்து கொண்டார்கள். அப்போது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இது 2ஆம் அபிஷேகம். முதலாவது சவுலுக்கு சாமுவேல் வந்து கொம்பு தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். இது 2ஆம் அபிஷேகம். யூதாவின் மூப்பர்கள் வந்து தாவீதை யூதாவின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். இத்தனை ஆண்டுகள் ஓடி 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 இப்போது அரியணையில் ஏறினான். ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நான் காலையில கூட சொன்னேன், சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். இப்ப என்ன நடக்கிறதோ அது நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அந்த அபிஷேகம் அமைதலா இருக்காது. அந்த அபிஷேகம் தான் நினைத்ததை செய்து முடிக்கும். நான் காலையிலேயே சொன்னேன், கர்த்தருடைய வசனம் அப்கிரேடட் வெர்ஷன் தரிசனம். டெக்ஸ்ட்ல இருக்கிறது தரிசனமா வரும். தரிசனத்தினுடைய அப்கிரேடட் வெர்ஷன் அபிஷேகமா இறங்கும். வசனம் பொதுவானது, யூனிவர்சல் ட்ரூத் ஃபார் எவர். தரிசனம் இண்டிவிஜுவல், பர்டிகுலர் பீரியட். த அனாயிண்டிங் அதுவும் இண்டிவிஜுவல் ஃபார் எவர். எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்னும் கல்லறையில் உலர்ந்த அவனுடைய எலும்பின் மேல் ஒரு டெட் பாடியை தூக்கி போட்டுட்டு ஓடி போன போது அந்த டெட் பாடி உயிர்த்து எழுந்ததானால் அந்த எலும்புகளுக்குள் அடைபட்டிருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை எவ்வளவு பெரியதென்று நீங்கள் அறியும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆவியானவருடைய அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். மோசேவை பார்த்து கர்த்தர் சொல்ல, என் கரம் குறுகி இருக்கிறதோ கர்த்தருடைய அற்புதத்தை நீ இன்றைக்கு காண்பாய். கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம மட்டுப்படுத்த வேண்டாம். அந்த அபிஷேகத்துக்கு ஒரு பேராசை இருக்கணும், அலைச்சல் இருக்கணும். ஊற்றும் 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 இன்னும் ஊற்றும். நாம் இறுதி ஜபத்துக்குள்ள போகும்போது நீங்கள் கேட்க போறீங்க, ஜபத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நடத்துங்க, ஆவிக்குள்ளாக நடத்த போறோம். நாங்க கர்த்தர் ஆவியான எப்படி நடத்துவார்னு தெரியாது, அப்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். அவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறோம். இந்த 2ஆம் அபிஷேகத்துக்கு அப்புறமும் இன்னும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. 2 சாமுவேல் 5:3-4. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு 3 டிசைக்னேஷன் கொடுத்தது போல அவர் அபிஷேகித்த தாவீதுக்கும் 3 அபிஷேகங்களை கர்த்தர் இங்க கொடுக்கிறார். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இந்த 30 வயசுக்கு முன்னாடியே இவன் இவ்வளவு ஓடி இருக்கிறான். வாலிபன் 30 வயசுக்குள்ள எவ்வளவோ ஓட்ட ஓடி இருக்கிறான். நாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது, இஸ்ரவேல்ல இருந்து நான் எகிப்துக்கு நாங்கள் பஸ்ல, ஏசி பஸ்ல, மோகன் அண்ணன் ஒரு பஸ், நாங்க ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம். வர வழியில அந்த கைடு சொன்னாரு, அங்க பார்க்குறீங்கள ஒரு தோட்டமா இருக்குது, வனாந்தரம், மண்ணு மண்ணு மண்ணு, எங்க பார்த்தாலும் மண்ணு, காடு. அங்க பாக்குறீங்களா ஒரு தோட்டம், அது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டான் கைடு. என்னது அப்படின்னா, தட் இஸ் ஒயாசிஸ், பாலைவன சோலை.
அது என்னது தெரியுமா அப்படின்னா, நீங்க பார்க்க விரும்புறீங்களான்னா, ஆமாண்ணா. கொண்டு போனான் பாருங்க. எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அவன் சொன்னான், திஸ் இஸ் என்கேதி. இங்கதான் தாவீது ராஜா சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடி தண்ணீர் குடிக்கிறதுக்காக வந்தபோது அங்கே வனாந்தரத்திலே ஒரு சோலை வனம் இருந்தது. அந்த சோலை வனத்தில் ஒரு சுனை இருந்தது. சுனைன்னா என்ன தெரியுமா? அருவி இல்லை, குட்டியூண்டு தண்ணி ஊற்று. அந்த சுனையில தண்ணி குடிக்கிறதுக்காக தாவீது ஓடி வந்தபோது அவனுக்கு முன்னே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிச்சு கொண்டிருந்தது. அந்த இடத்தில் அவனுக்கு உதித்த கற்பனை தான் சங்கீதம் 23. அவன் தன்னை ஆட்டுக்குட்டியாக பாவித்துக் கொண்டு, தன்னையே ஒரு ஆடாக பாவித்துக் கொண்டு பாடினதான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்கேதி. இந்த தாவீது ஓடினான் சவுல் ராஜாவுக்கு. ஏன் ஓடினான்? ஒரு அபிஷேகம். நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, ஆண்டவரே என்னை ரட்சித்துக்க, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள்? நான் காலையிலேயே சொன்னேன், ரோமர் 8:28 நான் கீழ்ச்சி போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? என்னுடைய உபத்திரவ காலத்தில், என் கஷ்ட காலத்தில் எனக்கு அந்த வசனம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் என் மரமண்டைக்கு உணர்த்தினார், 8:18 படிச்சு பாருடா முட்டாளுன்னு. இக்காலத்து பாடுகள் இனி உன்னிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை, யோசேப்பை எத்தனை பேர் எதிர்த்தாங்க? தரிசனம் பெற்றவனை எதிர்த்தாங்க. நீ தரிசனம் பெறாமல், அபிஷேகம் பெறாமல் மந்தமாய் இருந்தால் ஒருவனும் உனக்கு எதிர்க்க போறதில்லையே. ஏன் என்றால் உனக்குள் தங்க சுரங்கம் இருக்கு. தங்க முட்டையிடுகிற வாத்து நீ. அதனாலதான் உன்னை தேடி தேடி சாத்தான் வந்துகிட்டே இருக்கிறான். எப்ப ஒழிக்கலாம் உன்னை, எப்ப ஒழிக்கலாம், என் பக்கத்துல இழுக்கலாம். ஏன் என்றால் நான் பெற முடியாத அந்த ஸ்தானத்தை நீயும் பெறக்கூடாது என்பதுதான் அவனுடைய மாஸ்டர் பிளான். உன்னை இழுக்கணும். உன் மேல அபிஷேகம் பண்ணிட்டாரா? நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தான். நானே விழுந்து போட்டேன், நீயும் விழுந்துரு. காப்பாற்றுகிற கேரூப் நான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நவ ரத்தினங்களை நான் அணிந்திருக்கிறேன், வாத்தியங்களை அறிந்திருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? அவன் வாசி 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 வாசித்து அவன் பெயர் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? வாசி வாசி வாசின்னா என்ன வரும்? இதுதான். அவனைதான் இன்னைக்கு ஹல்லேலூயா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா ஆன்லைன்ல போயிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 3ஆம் அபிஷேகம் வரும் பொழுது தாவீதினுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் அவன் சக்கரவர்த்தியானான். அபிஷேகம் பெற்றவர்கள் எப்போதும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் why for me alone? ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும்? அந்த கேள்வி நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வல்லமையின் அபிஷேகம் இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களாம் வெளியில பாவி, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் மட்டும், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? உங்களுக்குள் ஒரு விசேஷித்த அபிஷேகம். இந்த அபிஷேகங்களில் கூட பல வித்தியாசம் இருக்கு. என் மேல் இருக்கிற அபிஷேகம் என் மனைவி மேல் இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு ரேஷியோ. அவனுடைய விசுவாசத்தின் அளவின் படி பகிர்ந்து அளிக்கப்படும். ஒரு ஊழியக்காரன் மேல் இருக்கிற அபிஷேகம் இன்னொரு ஊழியக்காரன் மேல் இருக்காது. ஏன் என்றால் அவன் எந்த அளவு தாகத்தோடு தேடுகிறானோ அந்த அளவு அபிஷேகம் இருக்கும். அவன் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நாங்க அடிக்கடி எங்க ப்ரோக்ராமை பாருங்க, சார்ட் இந்த வருஷம் ஃபுல்லா பிளான் போட்டு வச்சிருக்கு. நவம்பர் வரைக்கும் திட்டம் போட்டு வச்சிருக்கு. அங்க இங்க எங்கேயாவது கேப் இருந்தா அதுல சொறி விட்டுரும் யாரா கேட்டா. திட்டம் போட்டிருக்கு, ஊறிக்கிட்டே இருக்கும். டெய்லியும் பெங்களூர் வந்ததுல இருந்து 7வது பிரசங்கம். தொண்டையும் நல்லா தான் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துறீங்களோ அவர் சந்தோஷப்படுவார். சிலர்லாம் கஞ்ச பிசுனாரிங்க இருக்குது. அந்த அபிஷேகத்தை அப்படியே இது எனக்கு அப்படின்னு உள்ளவே வச்சுக்கோங்க.
கொடுத்துட்டா குறைஞ்சு போயிடும். அந்த பிசுனாரிகளெல்லாம் பயன்படுத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா? ஒரு உண்மையான ஊழியன், உண்மையான சுவிசேஷகன் தாராள மனம் உள்ளவனாயிருக்கும். கொடுக்கிறவன் இடத்தில் அர்த்தர் பிரியமா இருக்கிறார். வாங்குகிறை பாக்கிலும் பாக்கியம். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, சொல்ல வேண்டியதில்லை. கொடுங்க, அப்போது உங்களுக்கு அளந்து குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக உங்கள் மடியிலே போடப்படும். எதை கொடுக்கறீங்க? நீங்க சம்பாரிச்ச அந்த அபிஷேகத்துக்கு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதையெல்லாம் நான் சொல்லணுமா? அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. இலவசமாய் நீங்க வாங்கினீங்கல்ல, அது இலவசமா கொடுங்க. 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். காலையில் சொன்ன பார்த்தீங்களா? யாக்கோபின் வல்லவரனால் அவன் கண்மலையும் இஸ்ரவேலிலே கோட்டையும் ஆனான். யோசேப்பு யாக்கோபின் வல்லவருடைய கரத்தில் நீங்க இருப்பீங்களானால் வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி அவர் உயர்த்தினார். எவ்வளவு தூரம் உயர்த்துவார்? அநேக முறை நான் விமானங்களில் பறக்கும் போது 38,000 அடி உயரத்தில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாம் பறக்கும். சற்றேறக்குரிய 38 இன்டர்நேஷ்னல் ஏர்கிராஃப்டில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ஃபுல்லு ஸ்டாம்ப் போட்டு அடுத்து ஒரு பாஸ்போர்ட் 100 பேஜ் வாங்கி வச்சிருக்கிறேன். அதுலேயும் ஸ்டாம்ப் போட்டாச்சு. 38,000 அடி உயரத்தில் இருக்கும்போது என் கையில் வேதம் புஸ்தகம் இருக்கும். நான் அங்கே வானத்தில் உட்கார்ந்து என்னுடைய சீட்டில் பைபிள் படித்து கொண்டிருப்பேன். பாகிஸ்தான் போகும்போது கூட தைரியமாக இதை எடுத்துகிட்டு போனேன் ஹேண்ட் கேரி லக்கேஜில். ஏன் தெரியுமா? என் தேவன் உயர்த்துவாரானால் அதற்கு அளவே இல்லை. நீங்கள் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. அவருடைய அபிஷேகத்துக்கு நீங்கள் அலைச்சலோடு இருங்க. அந்த அபிஷேகம் பெருகட்டும் பெருகட்டும். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் எல்லாம் நிறைவேறும். அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தாவீதுக்கு 3 அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். 1 தீர்க்கன், 2 யூதா மூப்பர்கள், 3 இஸ்ரவேலின் மூப்பர்கள். அவன் இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது. கர்த்தர் எப்போதெல்லாம் சொல்லும் போதும் கர்த்தர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். தாவீதின் விளக்கு அவிந்து போகாதபடிக்கு அவனுக்கு ஒரு விளக்கை நான் கட்டளையிட்டேன். புதிய ஏற்பாடிலும் தாவீதின் பெயர் தொடரும்படிக்கு தான் தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார். நான் காலையில் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம், நிழலாட்டமாய், டைபாலஜி என்று. இதோ 2ஆம் செஷன்ல நான் சொல்றேன், தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். அவன் எவ்வளவு பாடுபட்டானோ அதினும் அதிகமாக இயேசு பாடுபட்டார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எனக்காக உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நான் என்னுடைய முகவுரையை முடிக்கிறேன். என்னுடைய முடிவுரையை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். அடுத்த கிளாஸ், நீர் என்னை நம்ப பண்ணின தரிசனம், நீர் என்னை நம்ப பண்ணின அபிஷேகம். உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில உன்னை எச்சரித்து உன் பாத்திரத்தை சுத்திகரித்து புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனால் உன்னை தரிப்பிப்பார்.